ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு பழைய பாடல் ஒன்றை கேளுங்கள். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் என குனிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் என குனிரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நாம் விடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீ. இயேசு கிறிஸ்து உயிர்த்த தெய்வம். அதனால்தான் பக்தன் இவ்விதமாக பாடுகிறான். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வம் நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வாலிப பிராயத்திற்கு முன்பாகவே அல்லது வாலிப பிராயத்தின் நேரத்திலேயே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துவார். அது மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம், இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவ்விதமான ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த வாலிப பிராயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.